வணக்கம் and welcome to Dhanyas designers. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சேனல்ல நிறைய டிசைனிங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சோ ஃபியூச்சர்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நாம டிசைனிங் குள்ள போலாம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல ஒரு blouse உடைய பேக் neck வந்து எப்படி டிசைன் பண்றதுன்றது போட்டுருக்கேன். சோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏனா மேக்ஸिमम இந்த ஹேண்ட் ஆல்ரெடி டிசைன் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் பாட் எல்லாமே வந்து பேக் சைடு நெக்ல வந்து போட்டதுதான். சோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த பார்ட் மட்டும் அதல போடல. சோ அதில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா டியூப் பீட், காப்பர் டியூப் பீட். இது காப்பர் கலர்ல இருக்கும். சோ வீடியோல வந்து கோல்ட் கலர்ல தெரியுது, பட் இது காப்பர் கலர்ல தான் இருக்கும். சோ அந்த டியூப் பீட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த கொடியில எல்லாம் அப்படியே வர மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் கட் பண்ணி திலகம் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து கிராஸ் லைன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கிராஸாக போகிற மாதிரி. இந்த ஃப்ளவர் பாட்டில் சென்டர் மட்டும் இன்னும் ஃபில் பண்ணலை, மற்றதெல்லாம் ஓரளவு முடிச்சாச்சு. இந்த சென்டர் பாட்டுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்ருக்கேன். A1 மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஜரி த்ரெட்டு. நீடில் வந்து நார்மல் ஆரி நீடில் தான். ஆரி நீடில்னால் இது வந்து அயன் நீடில். இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுக்கணும். ஏன்னா உள்ளே வந்து பண்ண போகிற டிசைன் வந்து டிசைனுக்கு நம்ம லென்த்தாக கொடுத்தா அது சரி வராது. என்ன உள்ளே பண்ண போகிறோன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ செயின் ஸ்டிச் பார்த்தாவே தெரியும் அதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நார்மலாக ஹேண்டில் பேக் சைடு நெக்கில் வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக கூட கொடுத்துக்கலாம். பெருசானால் ரொம்ப பெருசாக இல்லை, மீடியமாக கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து குட்டியாக கொடுத்தா தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கட் பீடும் சுகர் பீடு, ரெண்டு கட் பீடு இல்லை டியூப் பீடும் சுகர் பீடையும் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த செக்குடு போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த செக்குடு பாட்டில் பார்த்தீங்கன்னா இது சுகர் பீடில் இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணலை அப்படின்னா கிராஸ் லைனில் ஃபஸ்ட்டு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை சரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம சுகர் பீடை கொடுக்கலாம். உங்களுக்கு இது புரியலைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போது கிராஸ் போர்ஷன் நம்ம போட்டால் நான் அதில் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸ் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து 2 டைப்பாக பண்ணலாம். எது நமக்கு கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்குடு பாக்ஸாக ஃபில் பண்ண போகிறேன். இந்த செக்குடு பாட்டை வந்து பாக்ஸாக ஃபில் பண்ண போகிறேன். இன்னொரு மெத்தடில் பாக்ஸாக ஃபில் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அந்த மெத்தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ பிராண்ட் தான். இது சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ இந்த ப்ரிசோ பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து சைஸ் வந்து ரொம்ப ஈவனாக இருக்குது. அதே மாதிரி ஷைனிங்கும் நல்லாவே நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல லைஃப் வரும் நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது. பட் அமௌண்ட் வந்து மற்ற பிராண்டை விட இது வந்து டபுள் தி சார்ஜாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரம் ஃபேட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் போட்ட ப்ளவுஸ் எல்லாமே வந்து இன்னமும் அதே ஷைனிங்கோடே இருக்குது இந்த பீட் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரிசோ பிராண்டை யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் ஹேண்ட் லைன் அப்புறம் நெக் லைன் இந்த மாதிரி இருக்கும்போது நான் மற்ற பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பீடோட சைஸை பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த மாதிரி 1 லைன் கொடுத்து முடிச்சுட்டு அகெயின் வந்து அது மேலேயே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதுக்காக செகண்ட் லைன் கொடுக்குறேன். இந்த செயின் ஸ்டிச் எல்லாமே வந்து நல்லா குட்டியாகவே போடணும், லென்த்தாக போட்டுறக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி முடிச்சுட்டு பேக் சைடு திருப்பிட்டு அந்த அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா ஜரியில் செயின் ஸ்டிச். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுடலாம். ஏன்னா இது வந்து நான் கட் ஒர்க் தான் பண்ண போகிறேன், கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
இந்த கட் ஒர்க்கை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம், ஊதுபத்தி வச்சும் கட் பண்ணி எடுக்கலாம். பட் நான் அது பண்ணுறதில்ல, இதுதான் மேக்ஸிமம் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணியாச்சு. நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன், ஃப்ளவர் போர்ஷன் எல்லாமே. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஹேண்டில் உள்ள பார்டர் பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 2 லைன் ஜரியில் கொடுத்துட்டு 1 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு டியூபும் சுகர் பீடும் மாற்றி 2 லைன்ஸ் கொடுத்துட்டு முடிக்க போகிறேன். சிம்பிளாக தான் இந்த பார்டர் போர்ஷன் முடிக்கலான் இருக்கேன். ஸோ முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நாம் என்னெல்லாம் டிசைன் பண்ணணுமோ எல்லா டிசைனிங்கையும் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கலட்டிட்டு நாம் கட் பண்ணணும். சப்போஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு ஏதாவது டிசைன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து ஒரு மாதிரி தொய்வு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணோம்னா அந்த டிசைனிங் வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்காது. ஸோ அதனால் என்னெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணணுமோ எல்லா ஒர்க்கையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடு திருப்பிட்டு ஃபுல்லாக பிசுரெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக நமக்கு 2 ஹேண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ ஸ்கின் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா லைனிங்கை வந்து தச்சு திருப்பிட்டு அந்த இடத்துல உள்ள லைனிங் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நார்மல் சேவிங் த்ரெட்டை வச்சு சுற்றிலும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு விட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து அப்படியே தெரியும். அந்த மெத்தட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு, ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்கணும் கட் ஒர்க்கில் அப்படின்னா எப்படி பண்ணணும்னு. ஸோ அதுக்காக வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த மெத்தட் ஃபுல்லாகவே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து கிளாத் வந்து அடியில் ஃபிக்ஸ் பண்ணணும் சாரியோட கலரில். ஸோ அதனால் நான் சுற்றிலும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் போர்ஷன்லையும் வந்து நான் ஹேண்டுன்றதுனால அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஹேண்டில் வந்து நமக்கு ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இல்லையா, நம்ம ஹேண்டில் லென்த்தாக எல்போ ஸ்லீவ் இது. ஸோ அதனால் வளைஞ்ச மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த கிராஸ் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணலைன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண கிளாத் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். பட் இந்த கிராஸ் செக்குடு வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும் கையில் போட்டிருக்கும்போது. ஸோ அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கங்கே நார்மல் சூவிங் த்ரெட் வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு விடுறதுனால விடலாம். நான் ஸ்டிச் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளூவே அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கிளாத் வச்சதுக்கப்புறம் அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. சப்போஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வெளியில் க்ளூ தெரியும். காஞ்சதுக்கப்புறமும் ஒரு மாதிரி பிளாக் கலர்லையா ஒரு மாதிரி கலர் டார்க்காக தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒன்ஸ் இப்படி வச்சிட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு காஞ்சிடும். காய வச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம டச் பண்ணணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த ஹேண்ட்லேயும் அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஒரு 2 hours நல்லா காயட்டும். ஃபேன் போட்டு நல்லா காய வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற போர்ஷன்லேயும் அந்த பிளாக் கலர்லாம் தெரிஞ்சிச்சு பார்த்திங்களா, அது வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம லைனிங் கொடுத்து அப்படியே தச்சு திருப்பி விட்டுக்கலாம். நார்மலாக எப்பயும் போல் ஹேண்ட் கட் பண்ணிவிட்டு லைனிங் கரெக்டான அளவு கட் பண்ணி தச்சு திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக அழகாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வேணால் சைடில் வேணால் நீங்கள் வந்து சுருளாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் வேணால் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இல்லைன்னா அப்படியே லைனிங்கை வச்சு திருப்பி விட்டாலும் ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா க்ளூ வந்து நல்லாவே அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஐடியாஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் இனி வரும் வீடியோஸில் நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.